வணக்கம் ரவி. திருப்பூர் கோவை மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். இதனால் 10,000 விசைத்தறி கூடங்கள், 2 லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. 3 லட்சம் தொழிலாளர்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2022 பேச்சுவார்த்தையில் உடன்பாடு செய்யப்பட்ட கூலி உயர்வை இதுவரையிலும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வழங்காததால் விசைத்தறி உரிமையாளர்கள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாவதாகவும், தங்களுக்கு நியாயமான கூலி உயர்வை வழங்க வேண்டும் என கூறி ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் 15 கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்டும் அந்த கூட்டங்களில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கலந்து கொள்ளாததால் மாத கணக்கில் இழுத்தடிக்கப்பட்டு வந்ததாகவும், இதனை கண்டிக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பிரச்சனையில் தலையிட்டு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்க கூறி ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கருப்பு கொடி போராட்டங்கள் நடத்தப்பட்டும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் தமிழக அரசு பிரச்சனையில் தலையிட்டு கூலி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இன்று புதன்கிழமை முதல் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் 10,000 விசைத்தறி கூடங்களில் 2 லட்சம் விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 30 கோடி மேல் உற்பத்தி பாதிக்கப்படும். அதேபோல் இந்த வேலை நிறுத்தம் போராட்டம் காரணமாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் 1 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும், மறைமுகமாக 2 லட்சம் தொழிலாளர்கள் என 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.